ஹயக்ரீவர் விஷத்தை முறிப்பதற்காக கொடுத்த மருந்து தான் கத்திரிக்காய். ஹயக்ரீவர் இந்த கத்திரிக்காவை அவர் கையில் கொடுத்து, இந்த கத்திரிக்காவை சுட்டு எடுக்கக்கூடிய சாம்பலை நீயும் சாப்பிடு, எனக்கும் பிரசாதமாக கொடு அப்படின்னு சொன்னாராம். அவரும் அந்த கத்திரிக்காவை சுட்டு அவருக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து அவர் சாப்பிட்ட உடனேயே அந்த உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்கிவிட்டது. கத்திரிக்காய் எப்படி இந்த பூமிக்கு வந்ததுன்னா, ஹயக்ரீவரால் உடலில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்க கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு தாவரம் தான் கத்திரிக்காய். ஆனால் இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னு நம்ம பயப்படுறோம். அலர்ஜியை நீக்கக்கூடிய சிறந்த மருந்தே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயோட முக்கியமான மருத்துவ குணம் என்ன தெரியுமா? உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய ஆக்சலேட் உப்புகளை நீக்கக்கூடிய சக்தி கத்திரிக்காய்க்கு உண்டு. இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் வசதி குறைவாக இருந்தது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வருமானம் அப்படிங்கிறதுலாம், நிறைய குடும்பங்களில் நல்ல வருமானம், 2 பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய வருமானம். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, தினசரி உலர்ந்த பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை, பேரீச்சை பழம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு காலத்துலலாம் வசதி குறைவு இருக்கோ இல்லையோ, காய்கறிகள், கீரைகள், பழங்களை நிறைய சாப்பிட்ட ஒரு சமூகமாக இருந்த நாம் சோம்பல் பட்டு இன்றைக்கு உலர்ந்த பழங்கள் நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோடு அதை நம்ம சாப்பிட்றோம்.